பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுடைய ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக மண் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மேனுவலாக தான் மண் எடுக்க முடியும். அதாவது ஆட்களை வச்சு தான் மண் எடுக்க முடியும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம். இன்னும் மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 70-80 வருஷம் ஆனதுனால கோவில் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் டைட்டாக இருக்குது. அதெல்லாம் இப்போ மேனுவலாக எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஹோல்ஸ் கூட தெரியும் பாருங்க. ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஏரியை வந்து வலுப்படுத்திட்டு இருக்கோம். ஏரியோடைய கரை கோவில் மேலே தானே அந்த கரையானது இருந்தது. இப்போ அந்த கரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம நவுத்தி வச்சு. ஏன்னா விவசாயம் ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு ஊர் பக்கம் வெள்ளம் போயிடக்கூடாது. கரை உடஞ்சி இன்னைக்கு மழை பெய்யாமல் இருக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு மழை பெஞ்சு தண்ணி அதிகமாக வெள்ளம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஏரியை வலுப்படுத்துறதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய வேலைங்க. ஏன்னா கோவில் வேலையோட ஏரி வேலை மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 டிராக்டர் ஃபுல்லாகவே மண் அடிச்சு நம்ம இட்டாச்சி ஃபுல்லாகவே அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எதுக்காக வந்தோமோ அதை தெளிவாக பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் மண் இருக்குது, அதை கொஞ்சம் கரைச்சி எடுக்கணும். கண்டிப்பாக அதை பண்ணிடுவோம். நம்ம கோயில் நல்லா இருக்கு. தயவு செஞ்சு திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்காம போகாதீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் அங்கே இருக்கிற அயலாவாடி